Hello coders, welcome to React Tutorials. Welcome back to React Tutorials. ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்ட் ரவுட்டர் கான்செப்டை பார்க்க போகிறோம். ஸோ ரியாக்ட் ரவுட்டர் கான்செப்ட்டுங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம். தென் இதை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட வெப்பேஜோட எல்லா ரவுட்ஸையுமே கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து நிறைய அப்ளிகேஷன் பார்த்துருக்கலாம். ஸோ ஸ்லாஷ் போட்டு யூசர்னு போட்டிருக்கோம், ஸ்லாஷ் அட்மின் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து தனித்தனி வெப்பேஜாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் ரியாக்ட் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் ரியாக்ட் வந்து ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படின்னு. ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன பண்ணும்னா அது வந்து இந்த ஒரே பேஜுக்குள்ளே சின்ன சின்ன காம்பனண்ட்டாக எல்லாத்தையும் மாற்றி வச்சுருப்போம். அந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்குமே நம்ம ஒரு ஒரு ரவுட் நேம் வச்சு அதை ரவுட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம். இதனால் என்ன ஆகும்னா நம்ம ஸ்லாஷ் யூசர் ஸ்லாஷ் அட்மின்லாம் போடும்போது நமக்கு வந்து வேறு பேஜுக்கு போகாமல் ஸோ அது வந்து ஒரே பேஜில் தான் அந்த காம்பனண்ட் இருக்கும். நம்ம அதை பார்த்து கொடுக்கும்போது அந்த ரவுட்டை கொடுக்கும்போது அந்த காம்பனண்ட் மட்டும் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பேக்கேஜ் நேம் என்னென்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து விசிபிளாக இருக்க மாதிரியே நான் வந்து ஷோ பண்ணுறேன். என்னன்னா npm install react router dom. ஸோ சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகே, பெரிய ஸ்க்ரீனில் நமக்கு இன்னும் வந்துடுச்சு பார்த்துக்கோங்க. npm install react router dom இந்த பேக்கேஜ் வந்து நமக்கு இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நம்ம டெர்மினலில் பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கோடு பெருசாகிக்கிடுதேன், ஸோ விசிபிளாக இருக்கிறதுக்காக. ஸோ ஓகே, நல்லா பெருசாகவே இருக்குது. ஓகே, இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். npm install react minus router minus dom. npm install react router dom. ஸோ ஓகே, என்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே கோடர்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து ரியாக்ட் ரவுட்டர் டோமை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஆப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். npm start. ஓகேவா, இப்போ வந்து நமக்கு ஆப்பு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, எப்பயுமே நம்ம வந்து லோ எண்ட் பிசி யூஸ் பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ டெர்மினை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ரூட் பண்ண போகிறோம். நம்ம ரூட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சது ஃபஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நமக்கு மெயின் டாட் ஜேஎஸ் இருக்கும், இல்லைனா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபைலில் போயிட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மெயின் டாட் ஜேஎஸ் இல்லைனா அதாவது மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸ் இல்லைனா இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்னு இருக்கும். ஸோ அதில் இந்த இடத்துல இருக்கும் ரியாக்டர் ஸ்ட்ரிக்ட் மோடுக்குள்ளே ஆப்னு இருக்கும். ஸோ இதில் நம்ம இந்த இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரௌசர் ரவுட்டர் அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணணும். பார்த்தீங்களா, ப்ரௌசர் ரவுட்டர் ரியாக்ட் ரவுட்டர் டோமில் இருக்கும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஆப்பை என்ன பண்ணுறோம்னா அப்படியே கட் பண்ணி அந்த ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிடுதோம். ஓகேவா, இப்போ நான் சேவ் பண்ணும்போது அந்த கோடு வந்து கரெக்டாக ஃபார்மேட் ஆகி வந்துட்டு. இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா பிரிட்டியர் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம வந்து டுட்டோரியல் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா கரெக்டாக பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆப்பை ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ளே வச்சிட்டோம். இந்த ரவுட்டரில் ப்ரௌசர் ரவுட்டர் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை, இன்னும் நிறைய ரவுட்டர்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஹேஷ் ரவுட்டர் இருக்குது, மெமரி ரவுட்டர் இருக்குது, ஹிஸ்ட்ரி ரவுட்டர் இருக்குது, ஸ்டாட்டிக் பேஜ் ரவுட்டர்னு நிறைய ரவுட்டர் இருக்குது. ஆனால் நம்ம எப்பயுமே காமனாக யூஸ் பண்ணுற ரவுட்டர் என்னென்னா ப்ரௌசர் ரவுட்டர் தான். ஸோ நம்ம இப்போ ப்ரௌசர் ரவுட்டர்லேயே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ரவுட் பண்ணணும்னா நமக்கு நிறைய காம்பனன்ட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 or 3 காம்பனன்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கோடர்ஸ், நம்ம வந்து ஒரு 4 காம்பனன்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். காம்பனன்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். அந்த ஃபார்மெட்டில் க்ரியேட் பண்ணுங்கள். சோர்ஸுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள், அதுக்கு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ள நமக்கு தேவையான எல்லா காம்பனண்ட்டையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஹோம் அப்படின்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிக்கிடுவோம், home டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு RAFCE இந்த கோட் அடிச்சிங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் எம்எட் எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் கிடச்சிரும். இந்த ஹோமை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு H1 டேக்கில் ஹோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து இது ஹோம் ரவுட். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை கரெக்ட் பண்ணிடுவோம். அதாவது நம்ம வந்து காம்போனன்ட் நேம் வந்து எப்போயுமே எப்படி இருக்கணும்னா கேபிட்டலில் தான் இருக்கணும். ஹோம் அதாவது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் தான் இருக்கணும். அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அது கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு காம்பனன்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஹோமுக்கு அப்புறம் அபவுட் டாட் ஜேஎஸ்எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அங்கேயும் சேம் RAFCE
காம்பனன்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அபவுட்டை மட்டும் எடுத்துகிட்டு அதை நான் H1ல போட்டுக்கிடுறேன். அபவுட்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இன்னும் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். காம்பனண்ட்டில் கான்டாக்ட் அப்படின்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். கான்டாக்ட் டாட் ஜேஎஸ்எக்ஸ். ஸோ ஓகே, 3 பேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த பேஜை எப்படி ரவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, Ctrl+X, H1, Ctrl+V. ஓகே கோடர்ஸ், இப்போ நம்ம மெயின் டாட் ஜேஎஸ்எக்ஸில் அந்த ப்ரௌசர் ரவுட்ரு முடித்தோடனே அது வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வேலை எங்கே இருக்குன்னா ஆப் டாட் ஜேஎஸ்எக்ஸில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஆப் டாட் ஜேஎஸில் இந்த ரியாக்ட் ரவுட்டரை மட்டும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து நம்ம ரவுட்டரை உள்ளே வைக்க போகிறோம். ஸோ ரவுட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 2 இதை இம்போர்ட் பண்ணணும். அதாவது ரியாக்ட் ரவுட்டர் டோம்லேருந்து 2 நம்ம ஸ்டேட் யூஸ் யூஸ் பண்ண மாதிரி அதில் ஒரு ஹூக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். அதாவது ரவுட்ஸுக்கானது இம்போர்ட் ரவுட்ஸ் கீழே காட்டுது பார்த்தீங்களா, ரவுட்ஸ் கமா ரவுட். இந்த ரவுட் இது ரெண்டையும் இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிட்டு இதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ரவுட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா, ஸோ ரவுட்ஸை ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ரவுட்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரவுட்ஸுக்குள்ளே தான் நம்ம ஆப்பில் வைக்க போகிற எல்லா ரவுட்டுமே இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் ரவுட்டை க்ரியேட் பண்ணுவோம். நம்ம வந்து ROUT ரவுட் ஏற்கனவே மேலே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ ரவுட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை செல்ஃப் க்ளோசிங் டேக்காக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரவுட் ஃபஸ்ட்டு நம்ம பாத் எழுத போகிறோம். பாத் ஃபஸ்ட் நம்மளோட இண்டெக்ஸ், அதாவது நம்ம எப்பயுமே பேஜ் ஓப்பன் ஆகிற பேஜ் வந்து வெறுமனே ஸ்லாஷில் தான் கொடுப்போம். ஸோ அதாவது நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட் என்னது ரன் ஆகிக்கிட்டு இருக்குங்களா. ஓகே, இந்த லோக்கல் ஹோஸ்ட் 5173 இதுதான் நமக்கு ஸ்லாஷ் ரவுட். ஸோ இந்த ரவுட்டில் என்ன வரணும் அப்படிங்கிறத நம்ம இதில் கொடுக்கணும். ஸோ பாத் கொடுத்துட்டு எலமெண்ட் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. எலமெண்ட் ஒரு ஆட்ரிபியூட். இந்த ஆட்ரிபியூட்டில் நம்ம இந்த பாத்துக்கு எந்த எலமெண்ட்டை ரவுட் பண்ணணும் அப்படின்னு வரும். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்டிங்கில் ஹோம் பேஜ் தான் வைப்போம். ஸோ அந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிற காம்பனண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டோம். சரி, ஓகே ஓகே. இங்கே H1 வச்சுருக்கோம் ரியாக்ட் ரவுட்டர். பட் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து நமக்கு நம்மளோட வெப்பேஜில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு பார்ட். இந்த பார்ட் வந்து எப்பயுமே நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எந்த பேஜுக்கு ரவுட் பண்ணாலும். ஸோ இதுவும் மாறணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்த மாற்றிட்டு நம்ம ஏதாவது ஒரு காம்பனண்ட்குள்ளே அந்த இடத்த கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹெட்டர் மட்டும் அப்படியே இருக்கும், மற்ற கண்டென்ட் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும்ல, அந்த கான்செப்ட் தான். ஓகேவா, அதை நம்ம போக போக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்லாஷில் கொடுத்து ஹோம்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பேஜை போய் பார்த்தோம்னா ரீஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, நமக்கு ஒரு எரர் வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, ஹோம் ஃப்ரம் ஹோம்பனன்ட்ஸ் ஹோம்னு வந்திருக்கு. பட் நம்ம வந்து நேமை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ஹோம். ஓகே, இப்போ பேஜ் நமக்கு வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம்னு வந்திருக்கு. ஓகேவா. ஓகே, மேலே நமக்கு ரியாக்ட் ரவுட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம கொஞ்ச நேரத்தில் மாற்றிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து இன்னும் நமக்கு 2 பேஜ் இருக்குது. ஸோ 2 ரவுட் கிரியேட் பண்ணிக்கிடுவோம். ஒன்று வந்து ஸ்லாஷ் அபவுட் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். கொஞ்சம் ஓகே 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 1 மினிட் கைஸ். ஓகே கூட, நம்ம அதில் அபவுட் கொடுத்துக்கிட்டோம். இதில் வந்து கான்டாக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிடுவோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே இடத்துல எலமெண்ட்டாக மாற்றணும். அபவுட்டுக்கு என்ன எலமெண்ட் வரணும்னா, என்ன காம்பனண்ட்னா அபவுட் அப்படிங்கிற காம்பனண்ட் வேணும். ஸோ அபவுட் காம்பனண்ட் இந்த இருக்குது. அபவுட் கொடுத்தாச்சு. ஓகே, இங்கே ஹோமுக்கு கான்டாக்டுக்கு வந்து கான்டாக்ட் வரணும், கான்டாக்டோட. ஓகே, இப்போ வந்து நம்ம பார்த்தும் செட் பண்ணிட்டோம், எலமெண்ட்டும் செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம பேஜில் போய் நம்ம பண்ணி பார்ப்போம். ஓகேவா. இப்போ ஸ்லாஷில் இருக்குது, நம்ம வந்து வெறும் ஸ்லாஷில் வந்து என்ன பண்ணுறோம்னா அபவுட் அப்படின்னு போட்டு அடிக்கணும். என்ன வருது நமக்கு ஆக்சுவலாக இங்கே ஒன்றும் வரல. ஸோ மேபி எரர் ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம் இன்ஸ்பெக்டில். ஓகே, சம்திங் எரர். நான் அப்புறம் டைப் பண்ணும்போது சம்திங் எரர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன். இங்கே எதுவும் ப்ராப்ளம். இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா, இங்கே வந்து டைப் ஆகிருக்கு. ஸோ தமிழ் கீவேர்டு எனபிளாக எனக்கு அந்த சம்திங் எரர் வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ ரெக்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ அபவுட் ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா என்ன வருது. ஓகே, அபவுட் வந்துட்டு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அபவுட் எடுத்துகிட்டு அடுத்து கான்டாக்ட் போட்டு என்டர் கொடுத்தோம்னா
கான்டாக்ட் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஆர்எல்ல ஒவ்வொரு டைமும் போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா டைமும் இப்படி யூஆர்எல் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு லிங்க்கையோ பட்டனையோ கிளிக் பண்ணால் எனக்கு வந்து அந்த பேஜ் ரீலோட் ஆகணும். அப்போ நம்ம இந்த யூஆர்எல் மாற்றும்போது மொத்த பேஜே ரீலோட் ஆகுது. பட் நம்ம கான்செப்ட் என்னன்னா ரியாக்டில் நமக்கு வந்து மொத்த பேஜ் ரீலோட் ஆகக்கூடாது, காம்போனன்ட்ஸ்குள்ளே தான் ரீலோட் ஆகணும். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கான்செப்டை நம்ம கொண்டு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஸோ நம்ம இங்கே ரவுட்டிங் செட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஹெட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஒரு ஹெட்டர் கிரியேட் பண்ணுவோம். அதாவது எல்லா பேஜ்லையுமே இந்த ஹெட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஹெட்டர், இந்த ஹெட்டருக்குள்ள ஒரு லிஸ்ட் வச்சுக்கிடுவோம். ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட், அது உள்ள ஒரு லிஸ்ட் ஐட்டம், அது உள்ள என்ன வைக்க போகிறோம்னா ஹோம் அப்படின்னு வைக்க போகிறோம். அடுத்ததில் அபவுட் அப்படின்னு வைக்க போகிறோம். மூணாவதாக கான்டாக்ட். ஸோ 3 லிஸ்ட் ஐட்டம் வச்சுட்டோம். ஸோ இந்த லிஸ்ட் ஐட்டம் 3மே நமக்கு எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம போய் ஷோ பண்ணிங்கன்னா ஸோ 3 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு எல்லா பேஜ்லேயுமே இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் எனக்கு அந்த பேஜுக்கு ரவுட் ஆகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா வந்து நார்மலாக HTML என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ரியாக்டில் நம்ம ரவுட்டர் டோமில் நமக்கு வந்து ஸ்பெஷலாக என்ன ஒரு டேக் இருக்குது அப்படின்னு என்ன ஒரு காம்பனண்ட் இருக்குன்னா லிங்க் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்குது. ஒரு டேக்னே வச்சுக்கோங்க. ஸோ லிங்க் அதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். நீங்கள் டைப் பண்ண மாதிரி சைடில் வரும், இல்லைனா நீங்கள் மேலே போய் இம்போர்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் அதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ லிங்க்குன்னு கொடுத்து அது உள்ள ஹோம் அப்படின்னு நான் டைப் பண்ணேன்னா இது வந்து ஆக்சுவலாக எப்படி ரன் ஆகும்னா ஒரு வந்து ஏ டேக் மாதிரி தான் ரன் ஆகும். ஸோ நம்ம ஏ டேக்ல என்ன கொடுப்போம், ஹச்ரஃப் கொடுப்போம். அதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுக்கணும்னா 2 அப்படின்னு கொடுக்கணும். 2 கொடுத்துட்டு நமக்கு என்ன பார்த்துக்கு போகணும், ஸ்லாஷுக்கு போகணும் ஹோமை கிளிக் பண்ணால். ஸோ இதை ஒவ்வொன்றுக்கும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இங்கே இந்த மாதிரி வருதில் நீங்கள் கவலைப்படாதீங்க, அது நத்திங். அந்த இடத்துல நம்ம எதுவும் கொடுக்காதனால அப்படி வருது. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல ஹோம் கொடுத்துட்டோம். இங்கே அபவுட், அபவுட் கொடுத்தாச்சு. இங்கே கான்டாக்ட், கான்டாக்ட் கொடுத்தாச்சு. ஓகேவா? 1 minute கைஸ். ஓகே கூட இந்த இடத்துல எரர் கிடைக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணதுனால அந்த கிடையாது, அது எரர் கிடையாது. ஒருக்கா நம்ம ரீலோட் பண்ணோம்னா நமக்கு ஓகே ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ நம்ம எங்கள் லிங்க் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வெப்பேஜில் போய் பார்ப்போம். வெப்பேஜில் பார்த்தோம்னா இப்போ 3மே ஏ டேக் மாதிரி மாறிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம கான்டாக்டில் இருக்கோம், அபவுட்டை கிளிக் பண்ணுவோம். பார்த்தீங்களா அபவுட் மாறுது. இப்போ ஹோமுக்கு போயிட்டு அபவுட் ஹோம். பார்த்தீங்களா ஈஸியாக ரவுட் ஆகுதா? இதுதான் ரவுட்டர். ஸோ நம்ம வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரவுட்டர் கான்செப்ட் படித்து ஒரு ரவுட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்னென்னலாம் படித்தோம் அப்படின்னு நான் ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறேன். அதெல்லாம் பக்காவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா ரியாக்ட் ரவுட்டர் டோமை இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா npm install react router dom. அந்த கமாண்ட் நீங்கள் வேணால் வீடியோவை ப்ரீவியஸ் அதாவது பாஸ் அடிச்சு முன்னாடி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், main.js ஓப்பன் பண்ணி அதில் வந்து ப்ரௌசர் ரவுட்டருக்குள்ள நம்ம ஆப்பை வச்சோம். ஸோ இது செகண்ட் ஸ்டெப் பண்ணோம். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னா நம்ம ரவுட்டையும் இம்போர்ட் பண்ணோம் ரியாக்ட் ரவுட்டர் டோம்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் ரவுட்ஸுக்குள்ள டேகை ஓப்பன் பண்ணி அது உள்ள நிறைய ரவுட் வச்சோம். ஸோ 1 2 3 3 ரவுட் வச்சு 3 ரவுட்டுக்கும் என்னென்ன எலமெண்ட் வரணும் அந்த ரவுட்டுக்கு செட் பண்ணோம். செட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா பேஜ்லேயுமே எப்பயும் ஹெட்டர் இருக்கும். ஸோ ஹெட்டரில் தான் நேவ் லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்க்ஸை வந்து செட் பண்ணோம். ஸோ இந்த லிங்க் என்னன்னா ரியாக்டில் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஏ யூஸ் பண்ணுவோம், இங்கே வந்து லிங்க் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் தான் டிஃபரெண்ட். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இப்போதைக்கு பக்காவாக நோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் ரியாக்டில் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து கவர் பண்ணிடலாம். ஓகே, மோர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.